யோக வைத்தியநாத பெருமானே நிலையாத சமுத்திரமான சம்சார துறைகளில் மூழ்கி நிசமானதன பல பேசி அதனூடே. சிவகாசி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளை நிறைய கடன்களாலும் மனவேதனையாலும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் வரக்கூடிய உழைப்பை வச்சு இந்த கடனை இன்னும் முழுமையாக தீர்க்கலை. இப்படி ஒரு நிலைமை இருக்கும் பொழுது நான் உழைக்க மாட்டோம்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் மனம் குழப்பிக்கிட்டு இருக்கான். அவன் மனத்தை உழைப்பில் நிறுத்தி இன்னும் 1.5 வருஷத்துக்கு இங்கே வரவிடாமல் அவனை நிலையாக வேலை பார்த்து நான் தெளிவுபடுத்தி இருந்தால் போதும்லா. கால் ஒன்று வரலாம். இந்தா வெற்றியாக்கி தரேன். படிப்படியாக நல்லா ஆக்கி தரேன். அடுத்து பேசுவோம். கருப்பசாமிக்கு அருப்புக்கோட்டை 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 குடும்பத்தோடு வந்தவர்கள் யாரெல்லாம் குடும்பத்தோடு வந்திருக்கா? யார் இது? கால் வந்துட்டு மன்னம் யாவும் அருப்புக்கோட்டை அது என்ன தங்கமாரி அம்மன் ஒரு அம்மா வராள், அது எங்கே இருக்குப்பா? அடிக்கடி அங்கே போய் கும்பிடுவீங்களா? போகிறீங்க, உன் வீட்டுக்கு வருது அந்த அம்மா. இப்போ இவளுடைய வாழ்க்கையை பற்றி என்னப்பா செய்யணும்? கால் வந்துட்டு வாங்க. முருகா, வரலாம். என்ன வேணும்னு கேட்டுக்கலாம்ப்பா. இவ்வளோதானே? கால் வந்துட்டு வா, பார்க்குறேன் அந்த கேஸ் என்னன்னு. முடிக்கலாமா? ஒரே வார்த்தை. இவன் வீட்டு பக்கத்தில் அந்த சாமி வராரு, அது யார்? அப்படியா? முனீஸ்வர சாமி எங்கப்பா இருக்காரு? வாங்க பக்கத்தில். உன்னுடைய எல்லைக்குள்ளே நான் போய் பார்த்தேன். 2 கம்பெனிகள் வேறு உங்கள் எல்லைக்குள்ளே இருக்குது. என்ன, அது பக்கத்தில் மேற்கு திசையில் போய் பார்த்தேன். ஒரு மொட்டைவெளி முக்கில் அந்த முனீஸ்வர சாமி இருக்கார். வலது பக்கமாக போனால் கொஞ்சம் ஒரு பிரதான சாலையும் ஒரு பாலமும் வருது உங்கள் ஊரில். அதில் இறங்கி பார்த்தா ஒரு ஸ்கூலு, ஹோட்டல்கள்லாம் வந்துடும். இருக்கா? இப்போ கருப்பசாமிக்கு அதே அருப்புக்கோட்டை எல்லை தலைவன் தலைவி, கணவன் மனைவியாக யார் வந்திருக்கா? தலைவி மட்டும் வந்திருக்க. கால் வந்துட்டுவான். பெண்ணடியாள். என்ன வாலியா தெரியுது? என்ன கேட்டு என்னம்மா பிள்ளைக்கு? யாருக்கெல்லாம்? கால் வந்துட்டு வா. அப்படியா? பிறகு பேசிக்கிடுமா? அப்போ ஐம்பதிலும் ஜெனரல் சக்கரவர்த்தியோட பாட்டு கேட்கு. நல்ல பாட்டு, அது நல்ல பாட்டு. மனசை மாற்றி பக்குவப்படுத்தி தந்தால் போதுமா? வேறு ஒன்றும் குழப்பம் இல்லையே. பாக்கி உள்ளதை பிறகு இருந்து என்கிட்ட பேசிக்கா. பப்ளிக்கில் பேச வேண்டாம். என்ன ஜெயிச்சு தானே? நல்லா என்னை பார்த்து போயிட்டு வா. கருப்பசாமி அதே அருப்புக்கோட்டை பகுதி தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தவர்கள். என்ன பிள்ளைப்பா? பையன்.
கால் வந்துட்டு வா. உனக்கு பையனா? மனம் கோணாத ஏழை. வேற என்னம்மா வேணும் உனக்கு? உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு சாமி வருதே, தொடர்ந்து வருதா? அது இப்போ நின்று போச்சே. எப்படி நின்றுச்சு? தகடு எடுத்து பார்த்தீங்களா? காலில் விட்டுறாங்க. உன் பையனுடைய மனதையும் ஆரோக்கியத்தையும் சரியாக்கி தந்தா போதுமா? கடத்தை தீர்த்து தாரேன், அவனுடைய மனதையும் பக்குவப்படுத்தி பிரச்சனை தான் ஆக்கி தாரேன். இந்த பணத்தை பேணிக்கா, பணம் வந்து சேரும், கடன் தீரும். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு மதுரை மாநகர். மதுரை அரசாளும் மதுரை. நீங்க ரெண்டு மதுரையா? கால் வந்துட்டாங்க. யார் யார் ரெண்டு பேரும்? தலைவன் தலைவி. கால் வந்துடலாம். மலம் மீது மயில் மீது கந்தனை இருத்தி வைத்து. பிள்ளைகள் இருக்காப்பா அவங்களுக்கு? பக்கத்தில் வாங்கப்பா. மயில் மீது கந்தனை இருத்தி வைத்து. குழந்தை வேணுமோ? கண்டிப்பாக வேணுமோ? திருப்பரங்குன்றம் போயிருக்கியா? என்ன சொன்னேன் முருகன்கிட்ட? கேட்டியா? அதான் நான் இப்போ ஒரு பாட்டு பாடினேன். மயில் மீது கந்தனை. ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும், வள்ளி மயில் அப்படின்னு பேர் வைக்கணும். என்ன பிள்ளை பிறக்கும்? பொம்பளை பிள்ளை பிறப்பா, வள்ளி மயில். கால் ஒன்றுவா. கர்ப்பசாமிக்கு தைப்பூச திருநாளில் இருந்து குழந்தை ஜனனமாகும். டாக்டர் அறுவை சிகிச்சை எதுவும் செய்ய வேண்டிய நிலைமை இருக்குமா என்ற ஒரு ஆராய்ச்சி உனக்கு தோன்றியது. உண்மையா? அறுவை சிகிச்சை வேண்டாம், வேலிருக்க வினை இல்லை, நான் இருக்க உனக்கு பயம் இல்லை. இதோ குழந்தையை பெற்றுக்கொள், ஆனந்தமடை. சுவாமியே புண்ணியமடைவாய் மக்களே, புண்ணியமடைங்க. சாப்பிடாம போயிடாதீங்கம்மா, தப்பு அது. மதுரை மாநகர் நீதிமன்றம் சம்பந்தமாக தொடர்புடையவர் யார்? கோர்ட்டில் யாருக்கும் கேஸ் இருக்காயா? நீதிமன்றம் என்ன கேஸுனா தம்பி? தெளிவாக ஒரு ஆள் சொல்லுங்க. வேலை சம்மந்தமாக கேஸ் போட்டிருக்கீங்களா? திருமணம் முடித்த பின்பு பிள்ளைக்கு மன வருத்தம் இருக்குன்னு சொல்லி காட்டு வந்தது யாரு? யாருமா? வாமா. யாருக்குப்பா திருமணம் முடிச்சிருக்கு? மகனுக்கு. இப்போ மருமகா எங்கே இருக்கா? புக்களத்தான். இப்போ மருமகா எங்கே இருக்கா? மருமகா வேணுமா? வேணும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் மகன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் ஒன்றுமே உண்மையானதில்லை, எல்லாம் பொய்யானது. நல்லா புரிஞ்சுக்கணும். குடும்பத்துக்காக எதையும் விட்டு கொடுக்குற மனம் கொண்டவன் உன் பையன். ஆனால் அவளுடைய மனதோ இந்த குடும்பத்தை விட்டு பிரித்து கொண்டு போகணும் என்பது தான் அவளுடைய எண்ணம். அதனால் அந்த மனதை சீர்திருத்தி சேர்ந்து வாழறதுக்கு வழிவகுத்தா போதும்ல. பெரியவங்களை ஆதாரமாக நினைச்சோ ஆராய்ச்சி செய்தோ நமக்கு நடக்க போகிறது ஒன்றும் கிடையாது. சேர்த்து வச்சு வாழ வச்சு தாரேன். கால் வந்துட்டு வரலாம். மனம் குழம்ப வேண்டாம். இதற்கிடையில் உன்னுடைய உடல்நிலைகளுக்கு சில பாதிப்புகள், அவைகளையும் சரியாக்கி வெற்றியாக்கி தாரேன். வேறு என்னப்பா வேணும்? ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா, மனம் குளிர. அதை நான் ஆக்கி தந்துடுறேன். கோபத்தை தவிர அவன்கிட்ட வேற குற்றம் இல்லை, அதை நீ புரிஞ்சுக்கணும். என்னை இருந்து பார்த்து போங்க, சாந்தமாக்கி சந்தோஷமும் ஆக்கி தாரேன். போதுமா? வெற்றியாகுது ஆனந்தமாக. கர்ப்பசாமிக்கு அப்பா. அதே மதுரை மாநகர் உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? உடல்நிலை சம்பந்தமாக
நீ கேட்க வந்த கேள்வி வேறு, உடம்புல இது இருக்கலாம் அதையும் கேட்டுக்கிடுவோமே அப்புறம் நினச்சி கேட்குறேன். சரிண்ணா? வேறு யாரோ உடல்நிலையை பற்றியே கேட்க வந்தவங்க இருக்காங்களாம்டா. யார்? என்னம்மா செய்து உனக்கு? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 12 ஆண்டுகளுக்கு முன்னால் உன் குடும்பத்துக்குள்ளே ஒரு குலதெய்வம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த தெய்வம் இல்லை. அதே போல் உடன் பிறந்தோர்கள், கணவன் வழியிலே உடன் பிறந்தோர்களுடைய உறவுக்கும் நமக்கும் பகைமை பல. இந்த நிலைகளிலே வீடு வாசல் சம்பந்தமான குறைகளும் பிரச்சனைகளும் தோன்றி பல்வேறு பகைமை தோன்றியது. அதில் நீ தான் காரணம்னு சொல்லி ஒன்மீர் வீண் பலி சுமத்தப்பட்டார்கள். உண்மையா? கால் வந்துட்டு. அதுக்கு பிறகு உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சில மனக்குறைகள், கணவனுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பங்கம் ஏற்பட்டது. ஆனால் இப்போ இருக்க இடமும் மாறிட்டீங்க. இப்போ உன்னுடைய உடலில் ஏதோ ஒரு சக்தி இருந்து அடிக்கடி உன்னை தள்ளுவதாகவும் உன்னை சேதப்படுத்துவதாகவும் உன்னை வாழ விடாமல் தடுப்பதாகவும் உனக்கு ஒரு உண்மை தெரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த தடுதலுக்கு யார் காரணம்? இதை தீர்ப்பது எப்படி? இதுக்கு ஒரு விடை வேண்டும் என்பது உன் கேள்வியாகும். கால் வந்துட்டு வா. வேற என்ன வேணும்? பிள்ளைகளை ஆனந்தமாக்கித்தாரேன். பௌர்ணமிக்கு வரும்பொழுது உடல்நிலையை சீராக்கித்தாரேன். இந்த ஜெயிச்சுதா மகளே, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர். ஆமாம், யாருக்கு ஆப்ரேஷன்? யாருக்கு நடந்திருக்கு ஆப்ரேஷன்? ஆப்ரேஷனை பற்றிய பேச்சிருக்க யாருக்குப்பா? என்னப்பா ஆப்ரேஷன்? கால் வந்துட்டு வரலாம். சிங்களத்தீவினுக்கோர் பாலம் அமைப்போம். என்ன மனைவிக்கு ஆப்ரேஷன்? காட்டு சம்பந்தம், கர்ப்பப்பை ஆப்ரேஷன். எந்த ஊர்? மதுரையில். நீங்கள் அது மதுரையில் சேருமா? அது எப்படி சேரும் மதுரையில்? மதுரை மாவட்டம். குதிரை அங்கே போக மாட்டுக்கு, அதான் கேட்டேன். அதான் எந்த ஊருன்னு தெளிவாக கேட்டேன். போய் உட்காருங்க, பிற பேசும். மதுரை மாநகர் எல்லை அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலையில் உடல்நிலை இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டவங்க யார்? ஒரு பெண்ணடியால் தான் சொல்லுது. ஒரு பக்கம் தன்னுடைய பிள்ளையின் ஆரோக்கியத்தை பற்றி கேட்க வந்தது யார்? என்னம்மா? யாருக்குமா? யாருக்குமா? மகனுக்கு என்ன? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இடப்புறத்தில் ஓடக்கரையில் ஒரு அம்மன் கோயில் இருக்கா? உன் வீட்டு வாசலுக்கு பக்கத்தில் முனீஸ்வர சாமியுடைய நடைமுறை இருக்குது. கால் வந்துட்டு வா. உன்னுடைய மகனுக்கு நான் வேலையை வாங்கி தந்து வெற்றியாக்கி தந்தா போதுமா? கண்ணை மூடு பார்ப்போம். நீ அப்படியா? இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வா. இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா மகளே. அவனை முதல்ல சரி பண்ணி தாரேன். மகனுக்கு இந்த ஆண்டு வேலையை வாங்கி தாரேன். வெற்றி அடைஞ்சுதான். கர்மசாமி, அதே மதுரை மாநகர் எல்லை மேலூர் பகுதி. வாங்க, கால் வந்துட்டோம். மேலூராம்மா? நீங்கள் மேலூரா? மேலூர் பக்கத்தில் உன்னுடைய எல்லைக்குள்ளே நான் போய் பார்த்தேன்.
அங்கே நான் கருப்பசாமி முதல் தெய்வமாக இருப்பேன் உன் பகுதியில். அதிலிருந்து உள்ளே தள்ளி போனால் என்ன ஒரு பெரிய குளத்துக்கரையும் காடு கரையுமா தோன்றுத இருக்கா? அந்த காலத்தில் அங்கேயெல்லாம் சுடுகாடு மாதிரி அதை பயன்படுத்தினாங்களா? கால் வந்துட்டுவான். வீடு சொத்து சம்பந்தமான மனக்குழப்பமும் உறவினர்களுக்குள்ள உள்ள பகையும் 3 வருஷ காலமாக உங்கள் குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வருஷமாக இருக்குது. இப்போ பிள்ளையை பற்றி மன வருத்தமான செய்தியும் குழப்பமும் இருக்கும். பிள்ளை எங்கே இருக்குது அது சம்மந்தமான வருத்தம் உன் உள்மனதில் இருக்கும். கால் வந்துட்டு வா. எடுத்துக்கலாமா எடுக்கலாமா? பிள்ளை இல்லை என்ற ஒரு தாகம் உன் மனதில். ஆனாலும் இப்போ நான் உனக்கு என்னம்மா செஞ்சு தரணும் செல்லமே? அப்போ நான் பிள்ளைன்னு சொன்ன வார்த்தை சரிதானே? ஒரு அட்ரஸ் தரேன், அங்கே போய் எடுத்துக்கிறியா? சட்டப்படியே கிடைக்கும் உனக்கு பிள்ளை. தந்துடலாமா? கண்ணை முடிக்கா. எனக்கு அவனை பற்றி சிந்திக்கவே தெரியலையே. கண்ணை முடி நிமிந்து உட்கார். என்னைய மட்டும் தானே? இந்த பொம்பளை பிள்ளை தான் கிடைக்கும். வாங்கிக்கிடுவியா? வாழ்க. அப்படி சாந்தாச்சு. சட்டப்படியே உனக்கு கிடைக்கும். சகல ஆதாரத்தோடு பெற்றுக்கொள்வாய். வளர்த்து வாழ்வாக்குவாய். அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு அதே மேலூர் எல்லை என்னுடைய குடும்பங்கள் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்த மகன் வரலாம். கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்தீங்கப்பா? கால் வந்துட்டு வரலாம். என்ன பெட்டி? ஏம்மா நான் கையில் 2 பூ வச்சுருக்கேம்மா. 2 ஜாதகம் இப்போ நமக்கு சேர்ந்துடும். அதில் ஒரு ஜாதகத்தை அவன் விரும்பி எனக்கு கல்யாணம் முடிச்சுக்கிறதுனே சொல்லிடுவான். அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா தலைப்பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும். காது பக்கத்தில் ஒரு மச்சத்தோடு பிறக்கும். அதனால் அவனுக்கு பேர் மச்சவல்லவன் அப்படின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? கால் வந்துட்டு வா. மச்சவல்லவனுங்கிறது யாரு? அப்படி ஒரு சாமி இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஆஞ்சநேயருடைய புராணத்தை படித்து பார்த்தா மச்சவல்லவன் யாருன்னு உனக்கு தெரியும். அதே மாதிரி இப்போதைக்கு உன்னுடைய பணங்கள்லாம் நஷ்டப்படாமல் காப்பாற்றித்தாரேன். ஒரு பால் பண்ணை பக்கத்தில் வருது, அது எங்கே இருக்குது? இருக்கா? அங்கே யார் இருக்கா உனக்கு வேண்டியவங்களா? அந்த இடத்துல உனக்கு மாடு கன்றுகள் நிறைய கிடைக்கும். சந்தோஷமாக இருந்துக்கா, வெற்றி அடைஞ்சிக்கா. யார்? கண்ணை மூடு. அம்மா உன் மகனை எழுப்பித்தாரேன். அப்படி கணவனை பின்னால் பார்ப்போம். கர்மசாமிக்கு அப்படியா? அதே மதுரை மாநகர். ஆமாம் ஆமாம். என் வீடு சம்மந்தமாக நான் நஷ்டம் அடைஞ்சிட்டோம்னு காட்டு வந்தது யாருப்பா? வாப்பா. என்னம்மா வீடு நஷ்டம் அடைஞ்சிட்ட? அப்படி கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உட்கார முடியுமா தங்கச்சி? உட்காந்துக்கா. பூந்தோட்ட காவல்காரா. உங்கள் ஊர் பக்கத்தில் பூந்தோட்டங்கள் எது இருக்கா? ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள பூந்தோட்டம் இருக்கா? மெயின் ரோடு உள்ளே இறங்கினா ஒரு கிராமம் தெரியுது. அந்த கிராமத்தில் தெற்கு காட்டில் பூவெல்லாம் போடுதாங்க. நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வத்தில் ஒரு பகுதி அங்கே இருக்குதான். புரியுதா? அந்த சாமியை போய் பார்த்தேன். அது என்ன சாமினா மலைச்சாமின்னு ஒரு சாமி இருக்குடா. உங்களுக்கே புரியலையா அந்த மலைச்சாமியை? கால் வந்துட்டு வாங்க. உன்னுடைய முப்பாட்டன்
வாழ்ந்து மலைச்சாமியை கும்பிட்டு வந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் தான் உங்களுடைய முப்பாட்டன். அவன் வாழ்ந்த பகுதியில் அந்த சாமி இருந்த இடத்துல நிறைந்த பூந்தோட்டமும் கேழ்வரகு போன்ற தானியங்களும் வளர்ந்து வந்த பகுதி. புரியுதா? அந்த சாமியுடைய எல்லையில் இப்போ பார்த்தேன், உன்னுடைய எல்லைக்குள்ள காளியம்மாள் இருக்காளா? மாரியம்மன் காளியம்மா இருக்காளா? இப்போ உங்களுடைய தெய்வத்தில் குலதெய்வத்தில் முன் தெய்வம் கருப்பசாமி வாஸ்தவமா? ஆனால் ஊர் எல்லையை சேர்ந்து பார்த்தா சடை விரிச்ச முடியன் இருக்கான். இப்போ உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே 3 வருஷ காலமாக நிறைய பண நஷ்டமும் வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியாத துயரமும் இடம் மாறி விடுவோமா என்கிற ஒரு ஏக்கமும் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. கால் வந்துட்டு வரலாம். வாப்பா, இந்த பண கஷ்டத்தை நீக்கி உங்களை நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல. வேறு என்ன வேணும் மகளே? இந்தா உன் வீட்டில் மகாலட்சுமி கொடியேறுவா, வெற்றியாக இருப்ப. இன்னிலிருந்து மனச்சுமை நீங்கும். இந்தாப்பா நிறைந்த உழைப்பும் உயர்வும் தாரேன். நல்லா இரு மகனே. கர்மசாமிக்கு அப்படியா? மதுரை மாநகர் எல்லை ஒரு கால் சம்பந்தமான வலி யாருக்குப்பா? என்னக்கா கால் வலி உனக்கு? அப்படியா? கால் வந்துட்டோம். யாரெல்லாம் வந்தீங்க? கால் வந்துட்டுவாங்க. பொன்பொருள் சதம் என்று பூமியிலே அலைந்து வருக. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பாண்டிமுனியை கும்பிடுவீங்களா? அங்கே எதுவும் கொடுக்க வேண்டியிருக்கா? எதுவும் கிடாய் நேர்ந்துருக்கீங்களா? இதுக்கு முன்னால் வெட்டினீங்களா? அங்கே ஒரு கிடாய் கொடுத்துருந்தீங்களா? அப்போது கொடுத்துருந்தீங்களான்னு கேட்டேன். கொடுக்க சொல்கிறேனா? ஏன் சொல்கிறோம்னு தெரிய வேண்டாமா? ஒரு பிள்ளைக்கு உயிர் சொந்தமான ஆபத்துக்கள் வராமல் காப்பாற்றி வழிவகுத்து தரதுக்கு அந்த பலி தேவைப்படுகிறது. ஒருவனுடைய வாழ்க்கை சம்பந்தமான குழப்பம் தீர்ந்து வெற்றியாக்கி வாழ வச்சு தந்தால் போதுங்களா? வேற என்ன வேணும்? என்ன தொழில்ப்பா? கொஞ்சம் கண்ணை மூடுப்பா. அறிவோம். நீ கூப்பிடுற இடத்துக்கு நான் வருவேன். உனக்கு வேலைக்கும் ஆள் வந்து சேரும். இந்தா நிறைய அட்வான்ஸ் தரேன், வெற்றி ஆகுவேன். வருங்க, கடன் தீர்த்து தரேன். நிம்மதியானுங்க மக்களே, வாங்கடா. ஏய், கடாயை பற்றி சொன்னதை பொய்ன்னு மட்டும் நினச்சிடாத. இப்போ நான் அர்த்தத்தோடு வந்து சேர்ந்துருவீங்க. ஒழுங்கா மனசார வேண்டிக்கா. கர்மசாமிக்கு நல்லா இருங்க செல்ல மக்களே. யாருக்கு கொடுக்கணும்? கருப்பசாமி, நான் ஒரு இடத்துல பணம் கொடுத்தேன். அந்த பணம் எனக்கு கை வந்து சேருமா சேராதான்னு தெரியல. என் மனது கஷ்டப்படுதுன்னு சொல்லி ஒருத்தன் வருத்தப்படுறான். யாருக்காவது பணம் கொடுத்தீங்களா? வேலை விஷயமா அல்லது பிஸ்னஸ் விஷயமா? யாருப்பா கொடுத்தா? நீ மதுரையா? குதிரை உட்காருக்குற. மதுரை எல்லையில் கர்மசாமி, என் மகன் மனநிலைகளை மாற்றி கொடுத்து கேட்க வந்தவங்க. இந்தாமா 2 தடவை காலம் வந்துக்கலாம். செவ்வா தூங்க. உன் மகனுடைய உள்மனதை போய் பார்த்தம்பா. உன்னைய மீறி போக மாட்டான்னு உத்தரவாயிடுது. அதனால் கண்ணை முடிக்க அவன் மனத்துக்குள்ளே நான் போட்டும். முதல்ல இந்தா உன் சொல்லுக்கு கட்டுப்படுவான். வாழ்க்கை உண்மையாக அமையும். வெற்றி உண்டு. அதுக்கு வெற்றி கிடைச்சாச்சு, பூரணமாயிருவீங்க. அறந்தாங்கி
சிரமதில் திகழ்வது சிந்தாமணி. தலைவன் தலைவி, தலைவன் தலைவி, ரெண்டும் தலைவன் தலைவியா? கால் வந்துட்டு வாங்க. ஆரோடும் உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த வீட்டுக்கு இடப்புறத்து ஒரு தெரு ஓரத்தில் பழைய வீடு சேதம் பண்ணி ஒன்று கிடக்குது. அது என்ன அப்படி? உங்கள் வீடு கிடையாது, அந்த இடப்புறத்தில் உள்ள எல்லையில். இன்னொரு பாதையில் அங்கே போய் பார்த்தா அந்த முக்கில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. இருக்காங்க காளியம்மனா மாரியம்மனா? உங்கள் வீட்டு பக்கத்தில், உங்கள் வீட்டு தெருவில் முக்கில் அடுத்த தெருவுக்கு முனையில் ஒரு அம்மன் ஆலயம் இருக்குது. ஆனால் அது உங்கள் சமுதாயம் அல்ல. ஆமாம், உங்கள் சமுதாயம் அல்ல, வேறு இடத்துல இருக்குது. உங்களுடைய வீட்டு எல்லைக்குள்ளே நான் போய் பார்க்கும் பொழுது முனீஸ்வரனுடைய நடபாதை இருக்குது. கால் வந்துட்டு வரலாம். கருப்பசாமி, இப்போ 6 மாதமாக பிள்ளைகளை பற்றிய மன வருத்தமும் மன உபாதையும் உள்ளத்துக்குள்ளே ஓடும். 1.5 ஆண்டு காலங்களாக தொழிலால் மன வருத்தமும் பண நஷ்டமும் பட்டு துன்பம் அடைஞ்சிருப்பீங்க. உங்கள் 2 பேரில் ஒருவருடைய உடல்நிலைகளும் மனநிலைகளும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இரவில் தூக்கமின்மையும் மருத்துவ செலவுகளும் நடந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் செய்வனை வைவன கோளாறு காரணமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்கள் உள்மனத்தில் ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி நடந்தது உண்மைதான் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் நமக்கு தெரியப்பட்ட உண்மை. இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு அரும்புதராமல் காப்பாற்றி யாரும்மா நீ கேட்டு பார்க்குறேன். வீட்டுக்குள்ளே இறந்தோரை வழிபடக்கூடிய ஒரு தெய்வ சக்தி இருக்க, அதானா? கால் தள்ளி என்ன வந்த எதுக்கு? நில். அந்த வழிபாடுகளை ஒழுங்காக செய்யுங்க, பிரயோஜனமாக இருக்கும். வேறு என்ன வேணும்? அந்த பண நஷ்டத்தை நீக்கி வெற்றியாக்கி தரேன். ஆனால் இன்னும் 22 நாட்கள் கால அவகாசம் இருக்குது, பொறுமையாக இருக்கணும். என்னை அடுத்த வாரம் புதன்கிழமை ஈவினிங்கில் என்னை பார்ப்பா, ஜெயிச்சு தரேன், அதுக்கு வழிவகுத்து தரேன், இருக்க வச்சு தரேன். இந்தா அதான் அடுத்த கனி, போய் உட்கார். கருப்பசாமி, அதே அறந்தாங்கி தலைவன் தலைவி. சிங்காரா வேலா சிவசண்முகனே சுகுமாரா. சுகுமாரன், அவன் தான் சுகுமாரன். இது யாரடா தம்பி? நீ என்கிட்ட கேட்ட கேள்வி இவங்களுக்கு தெரியுமாடா? நீ என்கிட்ட கேட்குற கேள்வி இவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ நேராக கூப்பிட்டு வந்திருக்கேன், நான் என்ன கேட்கணும்? என்னப்பா செய்யணும் சொல்லு. யாரு? சரி, நல்லாக்கி தரணும். இவனை பற்றி உன் உள்ளத்தில் எதுவும் ஆராய்ச்சி ஓடிச்சா? இல்லை. சரி, காலில் வந்துட்டு வரலாம். வருத்தப்படக்கூடாது. சொன்னது நீதானா? உன் பையனை நான் காப்பாற்றி தரேன். சட்டப்படி அவன் பக்கத்தில் சில குழப்பங்கள் வரக்கூடிய நிலைமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நட்பு ரீதியால் அவன் கொஞ்சம் பாதிக்கப்படுவான். ஆமாடா, சட்ட ரீதியாகவும் பாதிக்கப்படுவான். இந்த நிலைகளில் இருந்து இதுக்கு அடுத்த குற்றம் செய்யாமலும் அவனுக்கு ஆபத்து வராமலும் காப்பாற்றி அவனை வெற்றியாக்கி தரேன். 3 ஆண்டு காலங்களாக தொழிலில் மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும். வீட்டுக்குள்ளே மன அமைதி இல்லாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளாமல் அகன்று போகலாமாங்கிற துன்பமும் நடந்துக்கிட்டு இருக்கும். புரியுதா? ஏதோ மனத்தை அடக்கி பிடியாக பிடிச்சி கொண்டு நீ தனிமரமாக உள்ளத்தால் இருக்க, ஆனால் உடலால் எந்த ஒரு சந்தோஷமும் அடையலை. கால் வந்துட்டுவான்.
வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. அதனால் பிள்ளையை காப்பாற்றி தரேன், உன் தொழிலை ஊக்கமாக ஆக்கி தரேன். எந்த ஒரு பத்திரம், எழுத்து, டாக்குமெண்ட் எனி விஷயமாக இருந்தாலும் அது உன்னுடைய அறிவுக்கும் உன்னுடைய கருத்துக்கும் உட்பட்டே நடக்க வேண்டும் என்பது உன்னுடைய கருத்து. உண்மையா? அதை அப்படியே நிலைத்து தாரேன். யாருக்கும் உனக்கும் உன் பிள்ளைக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் அந்த குடும்பத்தை நடத்தி தாரேன். இந்தாப்பா வெற்றியாகி தாரேன். அதுக்கு வேறு காரணம் இருக்குது. அடுத்த சந்திப்பில் அதை பற்றி பேசுவோம். போங்க. அதே அறந்தாங்கி தொழில் சம்மந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த மகன் வாப்பா. கண்ணே கண்மணியே கண்ணுறங்காயோ. என்னப்பா நீ வரும்போது கருப்பசாமி வராரு, என்ன காரணம்? குலதெய்வம் கருப்பசாமியா? கால் வந்துட்டு வா. அப்புறம் அப்படியா? ஆ சரி, கேட்டுருவோம். என்னப்பா வேணும் உனக்கு? உன்னுடைய மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி உத்தரவு பிறந்திருக்கு. அடுத்ததாக தொழிலில் நடந்த நஷ்டத்துக்கு உன்னுடைய அறிவும் உன் நடைமுறையும் தான் காரணம், அடுத்தவர்கள் எதுவும் செய்யவில்லை என்று இரண்டாவது உத்தரவு. பிரத்தியாரை நம்பி பணத்தை கொடுப்பதும் லாபம் கிடைக்கும் என்று சில நட்பை கூட்டிக் கொண்டதும் ஏற்பட்ட விளைவில் தான் நீ நஷ்டமடைந்தாயா? உண்மையாதானே? கால் வந்துட்டு வா. அறுவடை பண்ண தெரியாதவன் வீட்டில் 62 பண்ண ரூபா கட்டி வைத்திருந்தது. அறுவடை செய்ய முடியாதவன் வீட்டில் 62 பண்ண ரூபா கட்டி வச்சுருந்தாங்களாம். அது இருந்து என்னடா பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை மாதிரி தெரியாத விஷயத்தில் தலையிடுவது தப்பா இல்லையா? நீ அப்படி தலையிட்டு தான் இப்போ நஷ்டப்பட்டுருக்க. உண்மையா இல்லையா? இந்தா வெற்றியாக்கி தரேன், தொழிலை நல்லாக்கி தரேன். ஒரு இடத்துல பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிய, வாங்கித்தாரேன். அந்த எதிர்பார்ப்பு கடனாகவா தொழிலாகவா? வெற்றியாக்கி தரேன். நல்லா கருப்பசாமிக்கு திருவண்ணாமலை. இந்த வரேன், அந்த வரேன், இந்த வரேன், அந்த வரேன். திருவண்ணாமலை. தலைவன் தலைவி அங்கேயும் 2 தலைவன் தலைவி இருக்காங்களே, யாருன்னு நம்ம பார்க்காண்டோமா? 1 2 3 4 5 6 7 இன்ஜெக்ஷன். லேப் டெக்னீஷியன் யார் வச்சுருக்கா? மைக்ரோ கண்ணாடி. உட்காருமா, இங்கே வாமா, நில்லுமா நில்லுமா, பக்கத்தில் வா, பக்கத்தில் வா, நூஞ்சம் பக்கத்தில் வா. இந்த மைக்கை கொஞ்சம் அங்கே தள்ளிப்பா. நூஞ்சம் வாமா, இங்கே வைமா காலை, இங்கே காலை வைமா, நிமிந்து நில்லுமா. சாமியை நினச்சிக்கோ. புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, ஸ்ரீராமபுத்திர கருப்பசாமிக்கு, ராமச்சந்திர புதல்வ கருப்பசாமிக்கு, 18ஆம் படி கருப்பசாமிக்கு. இனிமேல் உடல்ல எந்த வலியும் வராது, நைட்ல எதுவும் வந்து அமுக்காது. சரானா அமுக்காது. வாடா, உன் பிள்ளைக்கு ஆனந்தமான திருமணத்தை என் அருளால் நடத்துவாய், வெற்றி பெறுவாய் மகனே. நல்லாரு அதானே, புண்ணியம் பெறுவாயப்பா. அதே திருவண்ணாமலை காசி ராமேஸ்வரம் போய் வந்தேன், பாடம் காதறினாலே திரும்பி வந்தேன். போகாதையா போகாது, எங்க போனாலும் ஆசை போகாது. வரலாம் அண்ணே. காசிக்கு போயிருக்கீங்களாண்ணே? போயிருக்கீங்களா? என்ன சொல்லிட்டு வந்தியே விஸ்வநாதர்கிட்ட? சரி,
என்ன கோரிக்கையை வச்சுட்டு வந்தீங்க அவர்கிட்ட? ம், இப்போ என்ன வேணும்? அந்த கோர்ட்டு கேஸில் உண்மையிலேயே நீ நிரபராதியா? ஆ? 1 2 3 எத்தனை ஷேர் வருது, பங்கு வருது? அப்படியா? அந்த பேரன்லி டாக்குமெண்ட்டில் 3 பேரை காட்டுது. பின்னிங்க என்ன தேங்காய் எண்ணெய், புளியங்கொட்டெண்ணெய், விளக்கெண்ணெய் காலில் வந்துட்டு வரலாம். முடிச்சிருவோம். சந்தோஷமாக இருப்பா. உன் பக்கத்தில் நியாயம் இருக்குப்பா. வரலாம். அந்த கேஸை உன் பக்கத்தில் நான் வெற்றியாக்கி தரேன். மனதை நீ கலைக்க வேண்டாம். என்னைய கொஞ்சம் ஒரு பிடி பார்ப்போம். கண்ணை மூடி. ஓம். அப்படியா? கேட்டு பார்ப்போம். திருவண்ணாமலையில் யார்ட்டையாவது எழுதி அச்சரம் வாங்கினியா? உன் வீட்டுக்குள்ள ஒரு அச்சரம் இருக்க தெரியலையா? போய் பாரு. இந்த பக்கத்தில் வாப்பா. மனதை குழப்பாங்க. ஒரு நிலையால் என்ன குழம்பாத. வெற்றிவேல் முருகனுக்கு ஜெயிச்சு தாரேன். நல்லா இருக்கு. பேப்பர் படித்தாரேன். அது சந்தோஷம். நல்ல விஷயம் இல்லை அதெல்லாம். அடிக்கலாம். கருப்பசாமிக்கு நாகர்கோவில் எல்லை. நாகர்கோவில் கணவன், மனைவி, மகள். பொன்பொருள் சதமென்று பூமியிலே அலைந்து அந்த இடம் சம்பந்தமான தடைகள் நீங்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. அந்த கர்மாக்கள்லாம் இப்போ விலகுது. அதை ஏன் பிடிச்சி வச்சுருந்துச்சு அப்படின்னா, உன் குடும்பம் சீர்குலைஞ்சி போகணும். ஒன்று மண்ணை இழக்கணும் அல்லது மனிதனை இழக்கணும். அப்படிங்கிற நிலைகளில் மாந்திரிகத்தை செய்து சில பிழைகள் நடந்துச்சு. ஆனால் இப்போ மனிதர்களில் ஒருத்தருடைய மனசு பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால் அந்த இடத்த விற்கக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்கி தரேன். யாருடைய தடைகளும் இல்லாமல் நீக்கி தரேன். 1. அதே மாதிரி சென்ற மகள் திரும்புவாளான்னு கேட்டேன். இல்லை, அந்த வயிறு நிறைந்து புண்ணியமுடன் வந்து வருவாள். அந்த வாழ்க்கை செம்மையாகவும் இருக்கும், சிறப்பாகவும் நடக்கும். எந்த ஏமாற்றமும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். பணம் தந்தாச்சு. நல்ல வாழ்க்கை அமையும். அதுக்கு மாசி சிவராத்திரி வரை பொறுமையான காலம் உண்டு. அதுக்கு முன்னால் எல்லா முயற்சியும் செய்து வெற்றி அடையலாம். வா மகளே. தொழிலை பற்றி இப்போதைக்கு வேண்டாம், பௌர்ணமியில் பேசுவோம். நல்லா இருக்கலாம். கருப்பசாமி காப்பாற்றி தரப்பா. வெற்றி உண்டு. அதே நாகர்கோவில் எல்லை. பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? காலன்னு சொல்லலாம். மனம் படைத்தேன் உன்னை. அக்காவா, நல்லா இருக்கியா? சுகமாக இருக்கியா? என்ன செய்யணும் இப்போ? மகா காலில் வந்துட்டு வா. என்ன காட்டுங்க. உன் பிள்ளையை போய் பார்த்தேன். தசைகளில் ஒரு சைடு குறைஞ்சி ஒரு சைடு ஏறி இறங்கி நிறைய வளர்ச்சிகள் குறைந்தது போல் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அது ரத்தம் சம்பந்தமானதா தசை சிதைவு சம்பந்தமானதா என்பதை பார்க்கும் பொழுது ரத்தம் சம்பந்தமான பிரச்சனை தான். ஆனால் இதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம், வேறு எதுவும் காரணம் இல்லை. சரி பண்ணி வெற்றியாக வாழ வச்சு தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. வேற என்ன வேணும்? இந்த தை மாதம் வேலை சம்பந்தமான முயற்சி நடக்கும், வெற்றியாக இருக்கும். கிடைச்சாச்சு, சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்த வார்த்தையை பேசுவோம். கருப்பசாமிக்கு அதே நாகர்கோவில் எல்லை. இடம் மண் மனை சம்பந்தமாக வேதனை அடைந்த மகன். கால் சொல்லலாம்.
என்னப்பா வேணும் இப்போ? பெரியவன் கேஸ் முடிஞ்சு போச்சுலா? கால் வந்துட்டு வரலாம். அப்பனே அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு எதுவும் முடிவு இருக்கா? அப்படியா? ஒரு பக்கத்து சுவர் பாதிக்கப்பட வேண்டிய நிலைமை இருக்குதப்பா, அதை விட்டு கொடுக்கலாமா? புரியல. இப்போ நடக்கு பார்க்குறேன். கொஞ்சம் கண்ண முடி உட்கார். ஒரு கேஸில் உள்ள முடிவு வேறு மாதிரி இருந்தாலும் உருவாக்கப்பட்ட சுவரை பாதுகாப்பாதி தரேன். பக்கத்தில் வரலாம். அடுத்துள்ள வழக்குக்கு 3 வாரம் பொறுமையாக ஜெயிச்சு தரேன்.